என்னது, நிரஞ்சன் வர்தன் குரூப்ஸை அட்டாக் பண்ணனானா என்று விக்ரம் அதிர்ச்சியில் திரும்ப கேட்டான். லாஸ்ட் டைம் நான் ஏர்போர்ட்ல இருந்தப்ப வர்தனை மீட் பண்ணினேன். நான் அவர் கூட பேசிட்டு இருந்ததை நிரஞ்சனோட ஆளுங்க யாராவது பார்த்துருக்கணும். எனக்கும் வர்தனுக்கும் ஏதோ கான்டாக்ட் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவங்க வர்தனோட பிஸ்னஸை எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிரஞ்சன் இவ்வளவு கேவலமா இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு தடவை தான் நான் அவர் கூட பேசியிருப்பேன். என்னால் இப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆச்சுன்னு தெரியல என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் டேனிக்கும் ஷாக்காக இருந்தது. அப்படியா விஷயம்? அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சா என்று அதிர்ச்சியில் கேட்டான். விக்ரம் கொஞ்ச நேரம் யோசித்தபடி, டேனி, இனிமே நீ வர்தன் குரூப்ஸை சேர்த்து கவனிச்சுக்கோ. இதுக்கு மேல நிரஞ்சனோட ஆளுங்களால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது என்று சொன்னான் விக்ரம். இல்ல விக்ரம், நான் உடனே அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்புறேன். இதுக்கு மேல எதுவும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் டேனி. அப்படியே நான் வர்தனை மீட் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணு என்று விக்ரம் சொல்ல டேனி மரியாதையுடன் சரி என்று தலையை ஆட்டினான். அவர்கள் பேசிக்கொண்டே கிறிஸ்டல் பில்டிங்கின் பார்க்கிங் ஏரியாவிற்கு வந்து காரை நிறுத்தினார்கள். கிறிஸ்டல் இன்டர்நேஷனல் பில்டிங் ஹைதராபாத்தின் முக்கியமான சிட்டிக்கு நடுவே ஒரு முக்கியமான அடையாளமாக இருந்தது. இந்த கட்டிடம் 80க்கும் மேற்பட்ட தளங்களை கொண்டிருக்கிறது. அந்த இடமே மிகவும் ஆடம்பரமாகவும் பார்ப்பதற்கே மிகவும் கிராண்டாகவும் இருந்தது. லம்போ பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்த முடிவு செய்தபோது பின்னால் இருந்து ஒரு காரின் ஹாரன் சத்தம் விடாமல் அடித்து கொண்டே இருந்தது. விக்ரம் எரிச்சலில் முகத்தை சுழித்தபடி பின்னால் திரும்பி பார்த்தான். பின்னாடி வண்டி நிக்குது, உங்க கண்ணுக்கு தெரியலையா? சீக்கிரம் காரை மூவ் பண்ணுங்க, இது நாங்க பார்க் பண்ண வேண்டிய இடம் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அவளுக்கு பின்னால் ஒரு சிவப்பு கலர் கார் நின்று கொண்டு இருந்தது. விக்ரமின் கார் அருகே ஒரு பெண் கருப்பு உடை அணிந்தபடி கோபமாக நின்று கத்திக் கொண்டு இருந்தாள். ஹலோ நீரஜா மேடம், சொன்னது கேட்டுச்சா இல்லையா? உடனே காரை வெளியேடு, மேடமோட காரை நிறுத்தணும் என்று அங்கே வந்த ஒரு பாடிகார்ட் லம்போவை பார்த்து கத்தினான். விக்ரம் கார் கிளாஸை இறக்கிவிட்டு, மிஸ் நீரஜா, பார்க்க டீசெண்டா இருக்கீங்க, ஒரு கார் பார்க்கிங்காக நீங்க சண்டை போடுறது அவ்வளவு நல்லா இல்லை. இந்த இடத்துக்கு நாங்க தான் முதல்ல வந்தோம், நீங்க வேற ஏதாச்சும் இடத்துல பார்க் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும் என்று பணிவோடு சொன்னான் விக்ரம். இந்த இடத்துல தான் நாங்க கார் பார்க் பண்ணணும்னு சொல்றோம், அது உன் காதுக்கு கேக்குதா இல்லையா? நீ எல்லாம் படிச்சவன் தானே, எப்படி பார்க் பண்ணணும் கூட தெரியாதா? இப்படிதான் நடு வழியில வண்டியை நிறுத்தி வச்சிருப்பியா என்று கோபமாக கத்தினாள் நீரஜா. மேடம், கார் பார்க் பண்றதுக்கு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்கா சொல்லுங்க, நான் வேணா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லி லேசாக சிரித்தான். இப்போதான் காரே உள்ள வந்திருக்கு, பார்க் பண்றதுக்குள்ள உங்களோட கார் பின்னாடி வந்துடுச்சு. கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே பண்ண முடியும், சும்மா கத்திக்கிட்டே இருந்தா கார் தானா போய் பார்க்கிங் இடத்துல நின்னுடுமா என்று கேட்டான் விக்ரம். எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு என்று கத்திய நீரஜா முன்னாள் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து இருந்த லம்போவை பார்த்து, ஹே டிரைவர், உடனே காரை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பு, இந்த இடத்துல பார்க் பண்ணக்கூடாது என்று திமிருடன் சொன்னாள். விக்ரம் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். நீரஜா பார்க்க மிகவும் அழகாக இருந்தாலும் அவளுடைய நடவடிக்கைகளும் பேச்சும் அப்படியே அதற்கு நேர் எதிராக இருந்தது. லம்போ எதுவும் பேசாமல் அமைதியாக அவளையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். ஹேய், இங்க என்ன லுக்கு? இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணை பார்த்ததே இல்லையா? நீரஜா மேடம் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? அவங்கள பார்க்கறதுக்காகவே கோடி கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக உசுறு கொடுக்க எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க தெரியுமா? அந்த அளவுக்கு சவுத் இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸான சினிமா ஸ்டார். அவங்களுக்கே பார்க்கிங் விடாம பிரச்சனை பண்றீங்களா? தேவையில்லாம அவங்கள கோவப்படுத்தாம இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்புங்க என்று நீரஜாவின் பாடிகார்ட் காரில் இருந்த 3 பேரையும் பார்த்து கோபமாக கத்தினான். நீங்க சினிமா ஸ்டாரா? இதுக்கு முன்னாடி எந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க? நீங்க ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்கீங்களா என்று டேனி ஆர்வத்துடன் அவளை பார்த்து கேட்டான். மை காட், எக்ஸ்கியூஸ் மீ, நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் என்னை பத்தி சொல்லணும்? என்னோட ரேஞ்ச் என்ன, உங்களோட ரேஞ்ச் என்ன என்று வெறுப்புடன் சொல்லிவிட்டு அவர்களுடைய காரை மேலும் கீழும் பார்த்தாள். கொஞ்ச நேரம் கழித்து, நான் தேவிகா டெலிவிஷன் குரூப்ல இருக்கேன், அங்க ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இதெல்லாம் கேட்குற? அந்த கம்பெனில தான் நீ வேலை செய்றியா? உனக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் வேணுமா, இல்லை என்கிட்ட ஆட்டோகிராஃப் வேணுமா? உங்ககிட்டலாம் பேசி என்னோட நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. சீக்கிரம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என்று சொன்ன நீரஜா தனது பாடிகார்டிடம் ஒரு பேப்பரும் பேனாவையும் கொண்டு வர சொன்னாள். இந்த பொண்ணு தேவிகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்டாரா இருக்காங்களா?
என்று ஆச்சரியமாக சொன்னபடி மெதுவாக திரும்பி விக்ரமை பார்த்து, என்ன பண்ணலாம் என்பது போல் கண்களாலேயே கேட்டான். உடனே விக்ரம் டேனிக்கு ஒரு பார்வையை கொடுத்தான். உடனே லம்போ வேகமாக காரை பின்னால் நகர்த்தினான். விக்ரமின் கார் வேகமாக சென்று நீரஜாவின் கார் மீது பலமாக மோதியது. விக்ரம் கார் மோதிய வேகத்தில் நீரஜாவின் ஃபெராரி கார் வேகமாக பின்னால் சென்று ஒரு சுவரில் மோதி முன்பக்கமும் பின்பக்கமும் அப்பளத்தை போல நொறுங்கியது. அதை பார்த்ததும் நீரஜாவிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு நொடியில் அந்த இடத்தில் நடந்ததை அவளால் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃபேவரட் காரை நீங்க இப்படி பண்ணிருப்பீங்க, யூஸ்லெஸ் ஃபெலோ. உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு என்று கோபமாக சொன்ன நீரஜா திரும்பி தனது பாடிகார்ட்ஸை பார்த்து, உடனே தேவிகா குரூப்ஸோட டைரக்டருக்கு கால் பண்ண, உடனே அவங்களோட ஆளுங்கள் எல்லாம் வந்து இந்த 3 பேரோட கை காலெல்லாம் உடைச்சு போட சொல்லு என்று கோபமாக கத்தினாள். ஓகே மேடம், நான் இப்பவே கால் பண்றேன் என்று அந்த பாடிகார்ட் சொல்ல, சீக்கிரம் பண்ணு என்று நீரஜா விக்ரமை பார்த்தபடியே ஆக்ரோஷமாக கத்தினாள். உடனே பாடிகார்ட் டைரக்டருக்கு கால் செய்து கொண்டு இருந்தான். இன்னைக்கு நீங்க பண்ணனதுக்கு கண்டிப்பா அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க, உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என்று கோபமாக சொல்லிக்கொண்டு அப்படியே நின்று இருந்தாள் நீரஜா. விக்ரம் எதுவும் பேசாமல் ஸ்டைலாக காரை விட்டு இறங்கினான். நீரஜாவை பார்த்து ஏளனமாக சிரித்தபடி டேனியிடம் கையை நீட்ட அவன் ஒரு பிசினஸ் கார்டை எடுத்து விக்ரமிடம் கொடுத்தான். அதை அவளிடம் கொடுத்துவிட்டு, டோன்ட் வரி, இதை ரிப்பேர் பண்ணிடலாம் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே லிஃப்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். என்னது, ரிப்பேர் பண்றியா? உன் மனசுல என்ன பெரிய பிசினஸ் மேன்னு நினைப்பா? இந்த காரோட விலை என்னன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். உன்னோட முகத்துல 1 கோடியை நீ பார்த்திருக்கியா முதல்ல என்று நீரஜா விக்ரமை பார்த்து கோபமாக கத்தினாள். ஆனால் விக்ரமும் டேனியும் அவளுடைய பேச்சை கண்டுகொள்ளாமல் முன்னோக்கி நடந்தார்கள். லம்போ அவள் சொன்ன இடத்திலேயே காரை பார்க் செய்துவிட்டு நீரஜாவை பாய் மேடம் என்று சொன்னபடி சிரித்து கொண்டே முன்னால் நடந்தான். கடவுளே, இவனுங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்றாங்களே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்ட நீரஜா திரும்பி தனது பாடிகார்ட்ஸை பார்த்து, என்ன ஆச்சு, கால் பண்ணனியா இல்லையா? இதோ லைன் போயிட்டே இருக்கு மேடம், யாரும் எடுக்கல என்று பதட்டத்துடன் சொன்னான் பாடிகார்ட். நீரஜா கடுப்புடன் தன் கையில் இருந்த பிசினஸ் கார்டை பார்த்தாள். அதில் டேனி லத்தீன் குழுக்களின் ஆசிய லெவல் ஏஜென்ட் என்பது தெரிய வந்ததும் அவளுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு நொடி கூட வீணாக்காமல் வேகமாக அவர்களை நோக்கி ஓடினாள். அதில் டேனி யார் என்பது அவளுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் 2 பேரையும் பார்த்து, ஐம் வெரி வெரி சாரி ஜென்டில்மேன், என்னோட பேரு நீரஜா, தேவிகா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ப்ரோக்ராம் ஸ்டாராக இருக்கேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு நான் பண்ணனது எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க என்று அவர்களை பார்த்து நேருக்கு நேர் மன்னிப்பு கேட்டாள். நீரஜா இன்றைக்கு இரவு லத்தீன் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த பார்ட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தாள். தன் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தி இன்னமும் பலரின் கான்டாக்டை வளர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவள் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் கார் பார்க்கிங்கில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் என்று அவள் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. அவள் பேசியதை விக்ரமும் டேனியும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. விக்ரம் அவளை சீரியஸாக பார்த்து முறைத்தபடி லிஃப்ட்டுக்குள் சென்றான். அவனுடன் டேனியும் லம்போவும் உள்ளே வர அவர்கள் லிஃப்டில் மேலே சென்றார்கள். அவர்களை சமாதானப்படுத்த நீரஜா எவ்வளவோ முயன்றும் எதுவும் வேலைக்காகவில்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக சீன் போட்டு இப்படி ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இவங்க என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கௌசிக் எனக்கு ஏதாச்சும் சான்ஸ் வாங்கி கொடுப்பானா என்று கவலைப்பட்ட நீரஜா தன் பாடிகார்ட்ஸை பார்த்து, என்னாச்சு, கௌஷிக் ஃபோன் எடுத்தாரா? திரும்பவும் ட்ரை பண்ணு என்று சொன்னாள். கிறிஸ்டல் டவரின் 88வது ஃப்ளோர் ஒரு கன்வென்ஷன் எக்ஸிபிஷன் ஹாலாக இருந்தது. யூரோப்பியன் ஸ்டைல் சாண்டலியர்ஸ், பிரகாசமான நியான் பல்ப்ஸ், ரெட் கார்பெட்ஸ் என்று அந்த இடமே மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. அங்கே இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருமே மிகவும் ஆடம்பரமான உடைகளை அணிந்தபடி மிகவும் ரிச்சாக இருந்தார்கள். ஹைதராபாத் சிட்டியின் லத்தீன் குழுவின் தலைவரான விஷ்ணுதான் இந்த பார்ட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று தெரிந்ததுமே பல தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் என்று எல்லோருமே கலந்து கொண்டார்கள். அது மட்டுமின்றி மிகவும் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து கொண்டு மேசைகளில் எல்லோரையும் பணி
பணிவுடன் உபசரிக்கும் பெண்களும் ஆண்களும் அங்கே இருந்தார்கள். மிஸ்டர் விஷ்ணு, நீங்க ஏன் ஃபாரின் எஃபெக்ட்ஸ் பியூரோ ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி குடிக்க கூடாது? டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க வரணும் என்று டெசிக்னேட்டர் நபர்களில் ஒருவர் எதிரில் நின்று இருந்த விஷ்ணுவை பார்த்து புன்னகையுடன் சொன்னார். அங்கே இருந்த அனைவரின் கவனமும் விஷ்ணுவின் மீதே இருந்தது. அவன் தனது இருக்கையில் உட்கார்ந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் விஸ்கியை குடித்தபடி சிலரிடம் பேசிக்கொண்டு இருந்தான். சுருள் முடியுடன் நடுத்தர வயதில் இருக்கும் விஷ்ணு அந்த பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அங்கே வந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். லத்தீன் குழுக்களை பற்றி குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. லத்தீன் குழுவின் தலைவனான விஷ்ணு அங்கே வந்த எல்லோரையும் ஹைதராபாத் முழுவதும் தனது அதிகாரத்தை தெரியப்படுத்தும்படி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்த நினைத்தான். அதற்கான முதல் ஏற்பாடாகத்தான் இந்த பார்ட்டி இருந்தது. விஷ்ணு சார், போன தடவை நீங்க என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களே, இன்னைக்கு நான் அவளை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்போ அவளை கூட்டிட்டு வரேன், இல்லனா வெயிட் பண்ண சொல்றேன் என்று அவன் அருகில் நின்று இருந்த கௌஷிக் பணிவுடன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் விஷ்ணுவின் கண்கள் மின்னியது. அவளை உடனே பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். கௌஷிக், நீ அவளை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கியா? வெரி குட் வெரி குட். அவளை வந்து என்னோட பக்கத்தில் உட்கார சொல்லு என்று சொன்னான் விஷ்ணு. விஷ்ணு சொல்ல அடுத்த நொடியே அதுக்காகவே காத்து கொண்டிருப்பதை போல கௌஷிக் அவனை பார்த்து சிரித்தபடி நீரஜாவை பார்த்து சைகை செய்தான். உடனே கருப்பு உடையில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்த நீரஜா மெதுவாக விஷ்ணுவின் அருகில் வந்து உட்கார்ந்து அவனை பார்த்து லேசாக சிரித்தாள். அங்கே இருந்த பெண்களிலேயே அவள் மட்டும்தான் மிகவும் அழகான பெண்ணாக இருந்தாள். எல்லோருடைய பார்வையும் அவள் மீதுதான் இருந்தது. அவளை பார்த்ததும் விஷ்ணு சந்தோஷத்தில் பின்னால் நின்று இருந்த கௌஷிக்கை பார்த்து, கௌஷிக், நல்ல வேளை நீ உன் ஃப்ரெண்டை இன்னைக்கு கூட்டிட்டு வந்த, இல்லைனா இவ்வளவு அழகான பொண்ணை பார்க்காம நான் மிஸ் பண்ணியிருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு சிரித்தான். உடனே நீரஜா வெட்கத்தில் லேசாக சிரித்தபடி தலையை கீழே குனிந்து கொண்டாள். தேங்க்யூ சார், உங்களோட அறிமுகம் கிடைச்சாலே நீரஜாவுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நீரஜா உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா என்று கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னான் கௌஷிக். என்ன நீரஜா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. இந்த ஹைதராபாத் சிட்டி முழுவதும் நமக்காக என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு என்று சிரித்து கொண்டே சொன்னான் விஷ்ணு. சார், என்னோட காரை கீழே இருக்கிற பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு காரில் வந்த 2 பேர் தேவையில்லாமல் என்னோட காரை இடிச்சிட்டாங்க என்று அப்பாவியான முகத்துடன் சொன்னாள் நீரஜா. அச்சோ, காருக்கு என்னாச்சு? ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா? பரவாயில்ல, அதை விட்டு தள்ளு, நான் உனக்கு புதுசா வேற நல்ல காரை கிஃப்டா கொடுக்குறேன் என்று நீரஜாவின் கையை பிடித்தபடி சொன்னான் விஷ்ணு. தேங்க்யூ சார், ஆனா என்னோட காரை இடிச்சவங்க வேணும்னே தான் என்கிட்ட வம்பு பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாம என்னை அடிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. திரும்பவும் கண்டிப்பா என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவங்க கிட்ட பேசணும் என்று சொன்னாள் நீரஜா. அதை கேட்டதும் விஷ்ணு சிரித்து கொண்டே, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வரணுமா என்று சொன்னவன் பின்னால் திரும்பி கௌஷிக்கை பார்த்து, கௌஷிக், நம்மளோட பாடி கார்ட்ஸ் 2 பேரை நீரஜா கூட அனுப்பு என்று சொன்னவன் திரும்பி அவள் முகத்தை பார்த்து, ஆள் யாருன்னு மட்டும் காட்டு, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க என்று சொன்னான். இல்லை, அவங்க உங்கள் ஆளுங்க தான், அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நேராக சொன்னேன். அவங்க இந்த பிஸ்னஸ் கார்டை என்கிட்ட கொடுத்தாங்க. அவரோட பேர் டேனி, லத்தீன் குரூப்போட ஏஷியா ஏஜென்ட் என்று சொல்லி அந்த பிஸ்னஸ் கார்டை விஷ்ணுவிடம் கொடுத்தாள். அதை பார்த்ததும் விஷ்ணு ஆச்சரியத்துடன், என்னது, டேனி இங்கே வந்திருக்கானா? நீரஜா, நீ அவனுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. அவனுக்கு என் முன்னாடி வந்து நிற்க கூட தைரியம் இருக்காது. அவன் உன்னோட காரை டேமேஜ் பண்ணியிருக்கான். அதுக்கு நான் அவனை என்ன பண்ண போறேன்னு நீயே பார்ப்ப. நீ அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு என்று சொன்னான் விஷ்ணு. ஹோ, ஓகே என்று சொன்னபடி நீரஜா ஆச்சரியத்துடன் விஷ்ணுவையே பார்த்து கொண்டு இருந்தாள். நீரஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டேனி சும்மா பேருக்கு தான் லத்தீன் குரூப்போட ஏஜென்ட். ஆனால் அவனுக்கும் இந்த ஹைதராபாத் சிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நம்ம விஷ்ணு சார் முன்னாடி டேனி எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி என்று கௌஷிக் சிரித்து கொண்டே சொன்னான். நீரஜா கௌஷிக்கை குழப்பமான முகபாவத்துடன் பார்த்தாள். அந்த டேனி நம்ம தேவிகா ஃபிலிம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வாங்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அதை தெரிஞ்ச நம்ம விஷ்ணு சார் அவனுக்கு அதை கொடுக்கல.
விஷ்ணு சாருக்கு தேவிகா ஃபிலிம் குரூப் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் விஷ்ணு சார் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி அவன் முகத்தில் கரிய பூசி அனுப்பிட்டேன். இனிமே அவன் நம்ம கம்பெனி பக்கமே வரமாட்டான் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தான் கௌஷிக். நல்ல காரியம் பண்ண கௌஷிக். டேனியெல்லாம் ஒரு ஆள். ஹைதராபாத்தில் என்னை எதிர்த்து அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாவு பயத்தை காட்டினா தான் அடங்கியிருப்பான். அப்படி இல்லைனா சாவடிச்சு தான் காட்டணும் என்று சொல்லிக்கொண்டு விஷ்ணு சிரிக்க கௌஷிக் அவனுடன் சேர்ந்து சிரித்து கொண்டு நின்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.